கொரோனா லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் லாக்டவுன் சமயத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வண்டி வாங்கி இப்போ எல்லாருமே வண்டி வச்சு எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம கொரோனா டயத்தில் வண்டி வாங்கினோம். இப்போ டாட்டா வாங்கி நம்ம இப்போ ஒரு 5 வண்டி வச்சுருக்கோம். வணக்கம், என் பேர் விக்னேஷ். இங்கே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி. நம்ம மில்க் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். அது இப்போது லாஜிஸ்டிக்ஸில் வண்டி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 20 வீடு வரைக்கும் இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான். நாங்கள் எப்பயுமே வந்து இந்த ஏரியாவில் தான் ஒன்றா இருப்போம். டாட்டா ஏஸ் EV 1000 மாடல் எதுக்கு வாங்கணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு டீசல் செலவோ பெட்ரோல் செலவோ எதுவும் கிடையாது. மந்த்லி கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாக்குள்ளே தான் வரும். நமக்கு ஃப்யூச்சரில் என்ன வர பூராமே EV தான். அதனால் நம்ம இப்போ இருந்தே எல்லோரும் EVக்கு போயிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளே தான் ஓட்டுறோம். அது எல்லாமே ரோடு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு கிளச்சு கியர் எதுவும் கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால நமக்கு ரொம்ப டயர்டு இருக்காது. எல்லா சந்துக்குள்ளேயும் நம்ம ஈஸியாக திருப்பி போயிட்டு வந்துடலாம். இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. நமக்கு லைவில் வந்து 140க்கு மேலே வருது. பேலோடு வந்து ஒரு டன்னேஜ் வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். வண்டி எதுவும் எங்கேயும் நின்றதில்லை. எங்கே போனாலும் 4-5 பேர் கேட்பாங்க, இந்த வண்டி மாடல் புதுசாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபர் பண்ணுறோம். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க EV வெஹிக்கிள்னால்.